எத்தனை நாள் தவம் இது. அண்ணே என்னண்ணே ரொம்ப நேரமா பாலத்தை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கிய? ஒன்றும் இல்லை தம்பி, நான் ராமேஸ்வரத்தில் ஆட்டோ ஓட்டுற ஒரு ஆட்டோ டிரைவர். சரிண்ணே. இதுதான் நம்ம வண்டி. சரிண்ணே. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயினே வர்றதில்லை. பூரா ட்ரெயினும் மண்டபத்துல பார்த்து ஆளை இறக்கிட்டு ஏற்றிட்டு போயிடுறாப்ல. ஏண்ணே? ஏன்னா பாலத்தில் வேலை நடந்துகிட்டு இருக்குல்ல, அதனால வர்றதில்லை. ராமேஸ்வரத்தில் இருக்கிற என்னை மாதிரி ஆள்களுக்கெல்லாம் சவாரியே இல்லை. இப்போ அதனால என்ன ஆச்சுன்னா, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, கரண்ட் பில்லு கட்ட முடியல, வண்டி டியூ கட்ட முடியல, இப்படி ஏகப்பட்ட கடன் ஆகி போச்சு. ரொம்ப சீப்பட்டு சின்ன பின்னமா ஆயிட்டேன் தம்பி. கிட்டத்தட்ட வட்டிக்கு மேல வட்டிக்கு மேல குட்டி எல்லாம் போட்டு ரொம்ப கடன் ஆயிட்டேன். நாளை ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமைக்கு ஆயிட்டேன் தம்பி. ஆண்டவ முன்னியத்துல இன்னைக்குன்னு பார்த்து ரயில் சோதனை ஓட்டம் நடக்குது. இன்னொரு 10-15 நாள்ல ட்ரெயின் வந்துடும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதான் என் குலசாமியை வேண்டிக்கிட்டு இந்த ரயில் ஓட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா தோச்சக்காரன் சொன்னா தம்பி, போன மாசமே ஆடி போய் ஆவணி வந்தா நீ பெரிய டாப்ல வருவையா. நான் தம்பி இப்பதான் என் வாழ்க்கையில ஒரு ஒளிவட்டமே தெரியுதுயா. நீதான்டா டிரைவர். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ.